அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம மேக்ஸ்ல பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா, அந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோன்னா பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே. பார்ட் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல்ப்பா. ஓகேங்களா, பார்ட் 2ல ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இது பாருங்க, ஏ மற்றும் பி. ஓகே, என்னது ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 72 நாட்களில் முடிப்பர். பி மற்றும் சி, ஃபர்ஸ்ட் ஏ சி, அதாவது ஏ பிளஸ் பி, அதாவது ஏ மற்றும் பி ஒரு வேலையை 72 நாள் முடிப்பாங்க. பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 120 நாட்களில் முடிப்பர். அதுக்கப்புறம் ஏ மற்றும் சி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை 90 நாள்ல முடிப்பாங்க. எனில் ஏ கமா பி கமா சி மூவரும் சேர்ந்து மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அது இல்லாம இன்னொரு கேள்வி என்ன, தனித்தனியா செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ கேள்வி நல்லா கவனிங்க. ரொம்ப 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 முக்கியமான மாடல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப் சம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்காங்க, ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து 72 நாள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிசி ரெண்டு பேரும் சேர்ந்து 120 நாள். அதுக்கப்புறம் ஏசி ரெண்டு பேரும் சேர்ந்து 90 நாள். அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சா எத்தனை நாள், தனித்தனியா முடிச்சா எத்தனை நாள் கேட்கறாங்க. இப்ப நான் உங்களுக்கு பாருங்க சிம்பிளா என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதுனா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா, இங்க பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மற்றும் பியா, அப்ப ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி எத்தனை நாள், 72. ஓகேவா, நான் சும்மா ஒரு எழுதிக்கிறேன் 72. 1/72 எழுதணும், பட் நான் 72 எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. அடுத்து பி பிளஸ் சி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள், பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலை 120 நாட்கள். ஓகே, அடுத்து ஏ பிளஸ் சி ஆகியோர் அதே வேலை 90 நாட்கள். ஏ பிளஸ் சி கொடுப்பாங்க, இல்ல சி பிளஸ் ஏன்னு கூட கொடுப்பாங்க, எப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, ஏ பிளஸ் சி எத்தனை நாள், 90 நாள். ஓகே, அப்ப மூவரும் சேர்ந்து அந்த வேலை, அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்து எத்தனை நாள். அது இல்லாம ஏபிசி தனித்தனியா, ஏ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், பி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், சி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இதுதான் சம். ஆக்சுவலா கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மூணுமே கொடுத்துட்டு எதை, இந்த மூணும் கொடுத்துட்டு, சரி இந்த மூணையும் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள், அதோடவே கொஸ்டின் நிக்கலாம். இல்லையா ஏ கமா பி கமா சி 3 பேர் தனித்தனியா எத்தனை நாட்கள் அப்படியும் கேள்வி கேட்கலாம். இல்லையா ஏ மட்டும் எத்தனை நாட்கள்னு கேள்வி கேட்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏ பிளஸ் பி கொடுப்பாங்க, பி பிளஸ் சி கொடுப்பாங்க, சி பிளஸ் ஏ அல்லது ஏ பிளஸ் சி எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா, சோ ஏ பிளஸ் சி கொடுத்துருவாங்க, இந்த 3 வேல்யூ கொடுத்துருவாங்கப்பா. ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த மாடல் நல்லா கவனிச்சுங்க, இந்த மாடல் நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு மூவரும் சேர்ந்து இந்த வேலை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சா போதும். இல்ல மூணு பேர் தனித்தனியா பண்ணா எத்தனை நாட்கள்னா இந்த 3 அடுத்த ஸ்டெப், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நம்ம போடுற மாதிரி இருக்கும் தனித்தனியா. இதுல பி மட்டும் கேட்டாங்களுமே நம்ம தனித்தனியா போட்டுதான். இப்ப ஏ மட்டும் கேட்கறாங்கன்னா ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பி மட்டும் கேட்டா பி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சி மட்டும் கேட்டா சி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. நான் சம்மு நடத்தும் போது இப்ப உங்களுக்கு இன்கேஸ் இதுல கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நான் சம்மு நடத்தும் போது உங்களுக்கு புரியும். சம்மு நான் நடத்தும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னு. திரும்ப நான் என்ன பண்றேன், சம்மு நடத்தி முடிச்சுட்டு இதே விஷயத்தை நான் ரிப்பீட் பண்றேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா, இப்ப சம்மு பார்த்தலாமா, எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு, கவனிச்சா ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா, இதை சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க எழுதுறேன் பாருங்க, ஏ பிளஸ் பியா. ஓகேங்களா, இங்க பாருங்க, ஏ பிளஸ் ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி எவ்வளவு, 72 நாட்கள். அப்ப 1/72 ஒரு நாள் கணக்குனா 1/72. ஓகே, அடுத்து பி பிளஸ் சி, பி பிளஸ் சி எத்தனை நாட்கள், 120 நாட்கள். இப்போ 1/120.
ஓகே, அடுத்தது சி பிளஸ் ஏ எத்தனை நாட்கள்? அதான் ஏ பிளஸ் சி பிளஸ் ரெண்டு ஒன்று தான், 90 நாட்கள். அப்போ 1/90. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டாலே ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி பிளஸ் ஏ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும். என்னது? 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மூணையுமே ஃபர்ஸ்ட் கூட்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இந்த மூணையுமே கூட்டுறது தான் நம்ம 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்? இந்த மூணையும் கூட்டி வர்றது தான் நம்ம 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப என்னது மூணையும் கூட்டுறது? 1/72 பிளஸ் 1/120 பிளஸ் 1/90. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மூணையும் கூட்டணும். இந்த மூணையும் கூட்டுறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஏன் சார் 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி போடுறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த மூணையும் கூட்டி பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. இந்த மூணையும் கூட்டுறேன். என்னது? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி, அடுத்து பி பிளஸ் சியா பிளஸ் பி பிளஸ் சி, அடுத்து பாருங்க சி பிளஸ் ஏவா பிளஸ் சி பிளஸ் ஏ. ஓகேங்களா? இப்ப எல்லாத்துலயும் பாருங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஏ இருக்கா, இங்க ஒரு ஏ இருக்கு. அப்ப 2a எழுதலாமா? ஏன்னா ரெண்டு ஏ கூட்டினா என்ன அர்த்தம்? இங்க ஒரு ஏ, அங்க ஒரு ஏ, 2a. பியும் பாருங்க, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி இருக்கும். அப்ப 2b எழுதலாம். சி பாருங்க, இங்க ஒரு சி, இங்க ஒரு சி இருக்கும். 2c எழுதலாம். அப்ப ரெண்டு வெளியில காமனா எடுத்துட்டா நமக்கு 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. கரெக்டா? இதுல இருந்து ரெண்டு காமனா எடுத்தா 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப இந்த மூணையுமே கூட்டுறது அப்படிங்கிறது நம்ம 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனாலதான் நான் உங்களுக்கு டைரக்டா இங்க நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேணாம்னு பார்த்தேன். சரிதான், தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி சம்மு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணா, கண்ணை மூடிட்டு 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம இதை மூணையும் கூட்டணும். என்ன பண்றது? ஆஸ் யூசுவல் சேம். நம்ம ஃபர்ஸ்ட் டைப்லயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருந்தோம். 3 பேரோட வேல்யூ கொடுத்துட்டு அதை கூட்ட சொன்னா எப்படி பண்றது? எல்சிஎம் கண்டுபிடிச்சு எப்பயும் போல போட வேண்டியதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 72 120 90. இதுக்கு மூணுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 72 120 90. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது பெரிய பெரிய நம்பர் இருக்கா, சின்ன நம்பர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச சின்ன நம்பர் வச்சே போடுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் நீங்க போடணும் அவசியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் நான் 2ஆல போட்டுக்கிறேன். ஏன்னா நான் பெரிய நம்பர் போட்டு நான் கன்ஃபியூஷன் ஆயிருக்கேன். ஓகேங்களா? அப்ப 36 2 72, 60 2 120, 45 2 90. சரி, ஓகே. அடுத்தது 3ஆல போடலாமா? 3ஆல போடலாமா? அப்ப 12 2 36, 20 2 60, அடுத்து 15 சாரி 12 3 36, 23 60, 15 3 45. இது எதால போடலாம்? 12 இருக்கு, 20 இருக்கு, 15 இருக்கு. ஓகே, 5ஆல போடலாம். 5ஆல போட்டா இந்த 12 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா 3ஆல போட முடியாது. ஏதோ 3ஆலையும் போடலாம், 5ஆலையும் போடலாம். ஓகே, 4 5 20, 3 5 15. இப்போ இதை என்ன பண்றேன்? 4ஆல போடுறேன். 3 நாள் 12. ஓகேங்களா? 3 நாள் 12, 1 நாள் 4 3. 3ஆல போட்டா 1 1 1. நீங்க எப்படி வேணா போடுங்க, ஆன்சர் நமக்கு சேமா தான் வரும். இங்க பாருங்க, 2 3 6 6 5 30, 30 4 120, 123 360. அப்ப நமக்கு எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 360. எல்சிஎம் எவ்வளவு? 360. கிளியரா? புரிஞ்சுங்களா? இதுவரையும் புரிஞ்சா? இந்த மூணையும் கூட்டும் போது நமக்கு எல்சிஎம் வந்து 360. இப்ப இந்த 1/72 பிளஸ் 1/120 பிளஸ் 1/90 இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 360க்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதை பாருங்க. இப்ப 360 காமனா கீழே வச்சுக்கிட்டேன். மேல கூட்டலாமா? இப்ப 1 இருக்கு, இங்க கீழே 72 இருக்கு. 72 எதால பெருக்குனா 360 வரும்னு பார்க்கணும். அது எப்படி சார் நம்ம டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, இதை வச்சே குழுவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயத்தை வச்சே நம்ம ஒரு குழுவா கண்டுபிடிக்கலாம். 72 எதால பெருக்குனா 360 வருங்கிறத இங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் பெருக்குன்னு 360 நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இப்ப பாருங்க, 72 அப்ப 3 நாள் 12, 2 3 6,
இப்போ 12 6 72. அப்போ 5ஆல பெருக்குனா வரும். அதுங்க பாருங்க 3 நாள் 12, இது 2 3 6. இப்போ 12 6 72. அப்போ 72 எதாவது பெருக்குனா வந்துடும். 5ஆல அடுத்தது 5ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன வந்துடுது? 360 வந்துருமா? ஸோ ஒரு க்ளூ வந்து நம்ம இந்த வச்சது கூட நம்ம அழகாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 5ஆல பெருக்குனா மேலே 5ஆல பெருக்கணுமா? அப்போ மேலே ஆல்ரெடி 1 இருக்கனால 5 போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் 120 3ஆல பெருக்கினா நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ மேலே 3ஆல பெருக்கும்போது 3. 90 எதால பெருக்குனா வரும்? இங்கே வச்சே போடலாம். 90 இது பாருங்க 2 3 6 6 5 30 30 3 90. அப்ப 4 மீதி இருக்கிற 4ஆல பெருக்கினாலே வந்துடும் நமக்கு. இல்ல நீங்க இங்க வச்சு கூட நீங்க கால்குலேட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்ப 4ஆல பெருக்கும் மேலே 4 360. அப்ப இதை கூட்டி போடலாமா? 5 + 3 8 8 + 4 12. அப்ப 12/360. இப்ப 12/360ங்கிறது அடிச்சு போடலாமா? ஒரு 12 12 3 12 36 0. அப்ப 1/30 1/30. இப்ப 1/30 தலைக்கீழ் எடுத்து போட்டா என்ன வரும்? 30. அப்ப 30 நாட்களா சார்? அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 30 நாட்களானா கிடையாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 1/30ங்கிறது 2 of a + b + c தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? 2 of a + b + c. அதோட வேல்யூ எவ்வளவு? 1/30. அப்போ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. என்ன ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கு? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 of a + b + c கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 1/30. தலைகள் இப்ப எடுக்காதீங்க, இன்னும் ப்ராசஸ் இருக்கு. இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2க்கு வந்து இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? கீழே வந்துடும். மேல இருக்கிற 2 ஈக்குவல் டு அந்த வரும்போது கீழே வந்துருமா? அப்ப a + b + c = இந்த 2 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1/30 × 2 கீழே 2 வந்துடும். அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 1/60. அப்ப இப்ப தலைகீழ் எடுத்தீங்கன்னா 60 days. அப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி அவன் என்ன கேட்டிருந்தான்? மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்? அப்ப a + b + c அப்படிங்கிறது என்ன வேல்யூ? 60 days. அப்ப ரொம்ப 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 ஈஸி. என்ன பண்ண போறோம்? மூணையும் கூட்ட போறீங்க. நான் இவ்வளவு ப்ராசஸ் போடும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். இப்ப நான் சிம்பிளா சொல்லிட்டா? இப்ப டக்குன்னு பாருங்க, இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இல்லாம சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, சம் இங்க இருக்கா? இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாருங்க, கடகடன்னு முடிச்சிடறேன் பாருங்க. a + b. ஓகே, a + b = 72. அதாவது 1/72. b + c = 1/120. அடுத்து c + a அல்லது a + c. c + a என்னது? 1/90. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? 2 of a + b + c. எடுத்துமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். என்ன பண்ணணும்? மூணையும் கூட்டணும். அப்போ 1/72 + 1/120 + 1/90. சரி, ஓகே. இது நமக்கு என்ன? எல்சிஎம் என்ன வந்துச்சு நமக்கு? 360ன்னு வந்துச்சு. ஓகே, அப்ப மேல ஏதாவது பெருக்குனா 72, 5ஆல பெருக்குனா அப்ப 5 + 120 3ஆல பெருக்குனா 3 + 90 ஏதாவது பெருக்குனா 4ஆல. ஓகேங்களா? அப்ப 4. அப்ப என்ன வரும்? மேல 5 3 8 8 4 12 12/360. 12/360 இதை அடிச்சு போட்டா என்ன வரும் நமக்கு? 1/30. இப்போ 1/30ங்கிறது ஆன்சரானா கிடையாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 2 of a + b + c. கடைசியா இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்விஸ்டே அதுதான். அது யாரும் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க? 1/30ன்னு போட்டுருவீங்க. ஆமா, a + b + cங்கிறது 1/30 கிடையாது. இங்க 2 இருக்குல்ல, அந்த 2 கீழே கொண்டு வந்துக்கணும். எப்பவுமே அந்த ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம், இந்த டைப் ஆஃப் சம்முக்கு இந்த 2 கீழே கொண்டு வந்து பெருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? அப்ப a + b + c. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 1/30 × 2 1/60. கண்டுபிடிச்சிட்டோம். அவன் கேட்ட முதல் கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன முதல் கேள்வி? எனில் a, b, c மூவரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? எத்தனை நாட்கள்ல? 60 நாட்கள்ல முடிப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப a + b + c =
எத்தனை 60 நாட்கள்ல முடிப்பாங்க. முடிச்சாச்சு. இப்ப என்ன ஒரு கேள்வினா, சார் ஓகே சார் இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவன் தனித்தனியா கேட்கிறானே அப்படின்னா, தனித்தனியா கேட்கும்போது தனித்தனியா 3க்கும் கேட்பான், இல்ல ஏதாவது ஒண்ணு கூட கேட்பான். இப்ப ஏக்கு மட்டும் என்ன மூவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்காம ஏக்கு மட்டும் என்னன்னு கேட்டாலுமே கூட நம்ம இந்த ஸ்டெப்ல போட்டுட்டு தான் நம்ம ஏ கண்டுபிடிச்சாகணும். உங்களுக்கு கேள்வி நான் படிக்கிறேன் பாருங்க. இதுவரையும் கொடுத்துட்டாங்க 90 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பல்சரி இது வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி வரைக்கும் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? அதை வச்சுதான் நம்ம இண்டிவிஜுவலே கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் இண்டிவிஜுவல்னா, இங்க பாருங்க நமக்கு சம் எப்பயுமே பாருங்க ஏ பிளஸ் சாரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி எத்தனை நாட்கள் 60 நாட்கள் முடிப்பாங்களா? இதான கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஒரு நாள் கணக்குங்கும் போது நம்ம 1/60 எழுதிப்போமா? இது செகண்ட் ஸ்டெப் சொல்றேன். தனித்தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நான் சொன்னேன்னா, இதை கண்டுபிடிச்சத இதை என்ன பண்ணிக்கணும், ஒரு நாள் வேல்யூ மாதிரி எழுதிக்கணும். இது எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அவன் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலைங்கிறது 1/60. அதனாலதான் 1/60 போட்டிருக்கேன். மொத்த வேலைக்கு 60 நாட்கள், ஒரு நாள் வேலைங்கிறது 1/60. சரி, ஓகே. வேற என்ன கொடுத்துருக்கான்? அப்புறம் இந்த 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இது இந்த 3 இன்ஃபர்மேஷன் கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ. இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிங்கிறது நான் கண்டுபிடிச்சது, நாம கண்டுபிடிச்சது. கம்பல்சரி அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். கம்பல்சரி அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். கிளியரா? சரி, ஓகே. இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி நம்ம 1/60 போட்டோமா? இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஏ மட்டும் என்ன, பி மட்டும் என்ன, சி மட்டும் என்னன்னா, இப்ப ஏ மட்டும் எனக்கு வேணும்னா இதுல பி பிளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணா ஏ கிடைச்சிருமா? பி பிளஸ் சி எங்க இருக்குதா? இங்க இருக்கு பாருங்க. இந்த பி பிளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணிட்டா எனக்கு ஏ வேல்யூ கிடைச்சிடும். சரி, ஓகே. எனக்கு வந்து பி மட்டும் வேணும் அப்படின்னா, பி மட்டும் வேணும்னா அந்த ஏ பிளஸ் சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு பி கிடைச்சிருமா? அப்ப ஏ பிளஸ் பிங்கிறது என்னது? இங்க பாருங்க, ஏ பிளஸ் பி. சரி, ஏ பிளஸ் சி நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணா பி கிடைச்சிடும். அப்ப ஏ பிளஸ் சிங்கிறது என்னது? இங்க பாருங்க, சி பிளஸ் ஏ தான் ஏ பிளஸ் சி. அப்ப 1/90 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த பி கிடைச்சிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதோட வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ. இப்ப எனக்கு ஏ வேணும் சார், 3 கேட்கறான்ல, ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு கேட்கறானா, ஃபர்ஸ்ட் ஏவே கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏ கண்டுபிடிக்கணும். அப்ப நான் பி பிளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பி பிளஸ் சி சப்ஸ்டிட் பண்றது என்னது? இங்க பாருங்க, 1/160. அப்ப ஏ அப்படியே வச்சுக்கங்க. பி பிளஸ் சி வேல்யூ என்னது? 1/120 ஈக்குவல் டு 1/60. அவ்வளவுதான். இந்த 1/120 அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு இப்போ 120 60 எல்சிஎம் வந்து 120 வரும். அப்ப மேல என்னது? 1. சரி, இங்க பாருங்க, 160 மைனஸ் 120 கரெக்டுங்களா? அதாவது இந்த 120 அந்த போச்சுன்னா மைனஸ் 120. ஓகே. இப்ப நமக்கு எல்சிஎம் என்ன வரும்? 120 வருமா? போட்டு பாருங்க, 120 வரும். ஓகே. 60 ஏதாவது இருக்குன்னா 2ஆல, மேல 2ஆல இருக்குன்னா 2. இங்க ஆல்ரெடி 120 இருக்கு. அப்ப 1ஆல, அப்ப 1. அப்ப 1/120. அப்ப தலைகீழி எடுத்தா 120. அப்ப ஏ ஈக்குவல் டு 120. அவ்வளவுதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த 4 தகவல் வச்சுதான். எது? ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ. இந்த 3 பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/60. இந்த 4 தகவல் வச்சுதான். இந்த 3 நம்ம கொடுத்துருவாங்க. இந்த 4ஆவது தகவல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தனித்தனியா கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஏ வேல்யூ 120 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இது ஒரு ஏ வேல்யூ கண்டுபிடிச்ச ஒரு இது. நமக்கு கேள்வியில வந்து ஏ மட்டும் எத்தனையும் கேட்டாங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பி மட்டும் எத்தனையும் கேட்டா நம்ம பி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஏ கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. சி மட்டும் என்னன்னு கேட்டாங்கன்னா சி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஏ கமா பி கண்டுபிடிக்க தேவையில்லை. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஆனா
இந்த 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது காமனா கம்பல்சரி எல்லா சம்முக்கும் போட்டாகணும். இந்த மாடல் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க வந்தே ஆகும். ஒரு சில கேள்வியில இதோடவே போதுன்றுவான். 3 பேர் சேர்ந்து பண்ணா எத்தனை நாட்கள் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டாங்கன்னா இதோடவே கணக்கு முடிஞ்சிச்சு, 60ங்கிறத ஆன்சர். இண்டிவிஜுவல் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இண்டிவிஜுவலுக்கே வந்தாகணும். இது டிஃபால்ட்டாவே கண்டுபிடிச்சிடணும். 3 பேர் சேர்ந்துங்கிறத டிஃபால்ட்டாவே கண்டுபிடிக்கணும். நம்ம சம்முல கொடுக்கலனாலுமே இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம இண்டிவிஜுவலே கண்டுபிடிக்க முடியும். சம்முல இன்கேஸ் அந்த லைனை கொடுக்கலனா கூட நம்ம அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகே, அடுத்தது பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கேளுங்க. பி எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு, பி கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இப்ப ஏ பிளஸ் சிங்கிறது என்ன வேல்யூ இங்க பாருங்க, சி பிளஸ் ஏனாலும் ஏ பிளஸ் சினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப இந்த சி பிளஸ் ஏ வேல்யூ என்னது 1/90. அப்ப இந்த ஏ பிளஸ் சிக்கு பதிலா 1/90 சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க, கொஞ்சம் மேலே ஏத்திக்கிறேன், அழகா போடுறேன் பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? அதுல இந்த பாருங்க, சும்மா இன்னொரு டைம் கூட எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியுறதுக்காக. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/60. இதுல நான் வந்து இப்ப பி கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கணும்னா ஏ பிளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ பிளஸ் சி எவ்வளவு நமக்கு 1/90 பிளஸ் இந்த பி அப்படியே வரும் ஈக்குவல் டு 1/60. கரெக்டா? அப்ப பி மட்டும் வேணும்னா அந்த 1/90 அந்த போச்சுன்னா மைனஸ் 1/90. இதுக்கு எல்சிஎம் எடுத்தானே வரும், நமக்கு எல்சிஎம் எடுத்தானே வரும் 60க்கும் 90க்கும் 180 வரும். ஓகேங்களா? போட்டு பாருங்க, 180 வரும். அப்ப 60 வந்து பார்த்தோன்னா 3ஆல போட்டா 60, அப்ப மேலே 3 வருமா, 3. 90 ஏதாவது பிறகுனா 180 வரும் 2ஆல. அப்ப இந்த நடுவில் மைனஸ் போட்டு மேலே 2ஆவது பிறக்கும்போது 2. அப்ப 1/180. அப்ப 180 டேஸ். தலைகீழ் எடுத்தா 180 டேஸ். அப்ப பி ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு, 180 டேஸ். புரிஞ்சுங்களா? இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து ஏ மட்டும் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோடவே ஸ்டாப் பண்ணிட்டா போதும். பி மட்டும் எத்தனை கேட்டாங்கன்னா ஏ போகணும்னு அவசியம் இல்லை, சி போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா பி மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அதாவது பி வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை சப்ஸ்டிட் பண்ணா பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சு போட்டா போதும். அதாவது இந்த ஸ்டெப் மட்டும் போட்டா போதும். இப்ப நமக்கு 3மே கொஸ்டின்ல கேட்டிருக்கனாலதான் ஏ தனியா பி தனியா சி தனியா போடுறோம். இப்ப சி கண்டுபிடிக்கலாமா? சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஓகே, இங்க போட்டுமா? இப்ப நமக்கு பி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப பி வந்து இங்க போடுறேன். பி எவ்வளவு நமக்கு 180. ஓகேங்களா? ஏ எவ்வளவு 120. ஓகேங்களா? இப்ப அதே பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/60. இப்ப எனக்கு என்ன வேணும், சி கண்டுபிடிக்கணும். சி கண்டுபிடிக்கணும் ஏ பிளஸ் பி சப்ஸ்டிட் பண்ணா சி கிடைச்சிடும். ஏ பிளஸ் பி வேல்யூ எவ்வளவு நமக்கு 1/72. தெரியுதா? இங்க பாருங்க 1/72. ஓகேங்களா? அப்ப 1/72 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/60. அப்ப சி வேல்யூ மட்டும் வேணுங்கும் போது 1/60 மைனஸ் 1/72. அப்ப 60க்கும் 72க்கும் நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 360 வரும். போட்டு பாருங்க, சும்மா 2ஆல போடுங்க, 360 வரும். ஓகேங்களா? அப்ப நமக்கு 360 60 எதாவது பிறகுனா 360 வரும் 6ஆல. அப்ப மேல 6ஆல பிறக்கும் போது 6. 72 எதாவது பிறகுனா 360 வரும் 5ஆல. அப்ப மேலே 5ஆல. அப்ப 1/360. ஆன்சர் 360. இது நமக்கு என்ன வேல்யூ, சி வேல்யூ. என்ன வேல்யூ, சி ஈக்குவல் டு 360. அப்ப ஏ ஈக்குவல் டு 120, பி ஈக்குவல் டு 180, சி ஈக்குவல் டு 360. புரிஞ்சுங்களா? கிளியரா? அப்ப நமக்கு கேட்ட மொத்தம் 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒண்ணு, மூவரும் சேர்ந்து எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப மூவரும் சேர்ந்துங்கும் போது நமக்கு 60 நாட்கள். ஓகேங்களா? கிளியரா? மூவரும் சேர்ந்துங்கும் போது இங்க பாருங்க 60 நாட்கள். அப்ப ஏ மட்டும் கேட்டாங்கன்னா 120, பி மட்டும் கேட்கும்போது 180, சி மட்டும் கேட்கும்போது 360. அவ்வளவுதான். இதான் கேள்விங்க பாருங்க.
மூவரும் சேர்ந்து எத்தனை, ஏ கமா பி கமா சி கமா சி தனியாக எத்தனை நாட்கள். ஒரு சில சொன்ன சம் வந்து டைரக்டா இப்படி கூட கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க, இந்த ஏ இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. இது எதுவுமே கொடுக்காம சி மட்டும் தனியாக, அதாவது இது வரைக்கும் கொடுத்துட்டு 90 நாட்கள் முடிப்பாருன்னு கொடுத்துட்டு அப்ப சி மட்டும் தனியாக வேலை செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும்னா, நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தட் போட்டா போதுமானது. இந்த கடைசி மெத்தட் மட்டும் போட்டா போதுமானது. கிளியரா, புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாடல். ஸோ அதனாலதான் இந்த மாடல் நான் தனியா எடுத்துட்டு வந்தேன். ஒரே வீடியோ ஒரே சம்ல உங்களுக்கு 2 டைப் நான் சொல்லிட்டேன். ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கக்கூடிய சம் தான். இப்ப அடுத்து இன்னொரு சம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இந்த டைப்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப இதுதான் கொஞ்சம் ஸ்டெப் நிறைய போகும், பட் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. புரிஞ்சுங்களா? ஸோ நான் செகண்ட் பார்ட் இதுக்காகவே எடுத்து வந்திருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நுழைக்க தான் பார்த்தேன். செகண்ட் பார்ட் இந்த மாடல் சம்முக்காகவே எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இதுவே உங்களுக்கு பாருங்க, ஒரு சம்மே உங்களுக்கு 1/2 hour கிட்ட வந்திருக்கும். அடுத்து இன்னொரு சம் நான் நடத்துவேன், அது மினிமம் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்துடும். அப்ப இதுவே ஒரு 3/4 மணி நேரம் வந்துடும். அதனால செகண்ட் பார்ட் தனியாவே நான் கொடுக்குறேன். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் 1.5 நேரத்துக்கு மேல போயிடும். நமக்கு எத்தனை பார்ட் போடணுங்கிறது பிரச்சனை கிடையாது, கிளாரிட்டியா தெரிஞ்சுட்டோமா ஒவ்வொரு டைப்பும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து இதே மாடல்ல இதே டைப்ல ஆர்எஸ் அகர்வால் கேட்டா இன்னொரு சம்மும் பார்க்கலாம். இது வந்து பாருங்க, ஆர்எஸ் அகர்வால் புக்ல இந்த டைப்பும் இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த டைப் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்லயும் இருக்கு இந்த டைப். ஓகேங்களா? இருந்தாலும் ஆர்எஸ் அகர்வால் டைரக்டா என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அந்த சம் நம்ம அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க செகண்ட் சம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 9 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 12 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அதே மாதிரி ஏ கமா பி கமா சி தனியாக வேலை செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப சேம் அதே தகவல் தான், சரிங்களா? இந்த சம்மு நீங்க தான் போட போறீங்க. இது ஒரு சம்மு, இன்னொரு சம்மு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த 2 சம்மு நீங்க தான் போட போறீங்க. போட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. நான் கொடுக்குற ஆன்சர் கரெக்டா வந்திருக்கா மட்டும் செக் பண்ணீங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல ஓரலா சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஓகே, சம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்களா? ஏ பிளஸ் பி எத்தனை? 1/9. பி பிளஸ் சி 1/9 நீங்க போடுங்க. ஏ பிளஸ் பி 9, பி பிளஸ் சி வந்து 12, சி பிளஸ் ஏ 18 நாட்கள். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இதான் என்னுடைய கேள்வி, நோட் பண்ணீங்க. எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன வேல்யூ, அதே மாதிரி ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னங்கிறது போடுறீங்க. இது ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கக்கூடிய சம். ஓகேங்களா? இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக் சம்ல லேட்டஸ்ட் எடிஷன்ல இருக்கக்கூடிய சம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நான் வந்து எழுதிடுறேன், நீங்க செக் பண்ணீங்க, ரீசெக் பண்ணீங்க. ஓகேங்களா? நான் ஆன்சர் வந்து சொல்றேன், அதே ஆன்சர் வருதா மட்டும் செக் பண்ணீங்க, நீங்களே போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இதுல வந்து 3 பேரும் சேர்ந்து பண்ணா, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து பண்ணா 8ன்னு வருது ஆன்சர், செக் பண்ணீங்க. ஏ மட்டும் அப்படிங்கும்போது கண்ணு வேற, ஏ வந்து 24 வரணும், செக் பண்ணீங்க கரெக்டா வருதான்ட்டு. பிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 2/5 வரணும். அதாவது பின்னமா தான் வரும் இதுக்கு ஆன்சர், பின்னமா வரும். அதாவது என்ன வரும்னா 5/72 வரும். எத்தனை? 5/72 வரும். ஓகேங்களா? இதை தலைகீழ் எடுத்தா 72/5 வருமா? கடைசியா தலைகீழ் எடுக்கணும், 72/5 வரும். அதை நம்ம கலப்பு பின்னமா போட்டா 14 2/5 வரும், செக் பண்ணீங்க. ஓகேங்களா? சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72. புரியுதாப்பா உங்களுக்கு? ஏ 24 டைரக்டா வந்துடும், பி வந்து 5/72, அதாவது தலைகீழ் எடுத்தா என்ன வரும்? 72/5 வரும். என்னடா 72/5 பாக்காதீங்க, அதை நீங்க பின்னமா மாத்தினா, கலப்பு பின்னமா மாத்தினா 14 2/5 வரும். சி வந்து 72 வரும். இதை செக் பண்ணீங்க, இந்த ஆன்சர் வருதான் பாருங்க. இதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துங்க. இன்னொரு ஹோம்ஒர்க் சம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு சம் நான் கொடுக்குறேன்.
இது ஆர்எஸ் வரையில ரெண்டு புக் இருக்கு. புறநிலை எண் கணிதம் அப்படிங்கிற இன்னொரு புக்கும் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இதே மாடல் சம்மும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் பிராக்டிஸ் சம் கொடுங்கன்ட்டு. இந்த சம் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இத்தனை சம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 274. பொறுமையா நிதானமா போடுங்க. ஆன்சர் வரலையா திரும்ப என்னங்கிறது செக் பண்ணுங்க. ஆன்சர் வரலையா என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். சரிங்களா? எங்க தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இது செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் நான் சொல்றேன் இன்னொன்னு. ஓகேங்களா? சிம்பிளா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அதை நீங்க சம்மா வந்து எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா a பிளஸ் பி. இது ஆர்எஸ் இன்னொரு புக் இருக்கும். ஓகேங்களா? புறநிலை எண் கணிதம் அதுல இருந்து கேட்ட கேள்வி. ஓகேங்களா? a பிளஸ் பி ஈக்குவல் டு 12. அடுத்து b பிளஸ் சி ஈக்குவல் டு 15. அடுத்து c பிளஸ் ஏ ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? அப்ப என்ன கேள்வி கேட்கறேன்னா, மூவரும் சேர்ந்து a பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்து என்ன, அதே மாதிரி ஏ மட்டும் என்ன அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. மூவரும் சேர்ந்து என்ன, ஏ மட்டும் என்ன. அப்ப ஏ மட்டும் என்னன்னா ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இருந்தாலும் இது புத்தகத்துல ஓகேங்களா ஆர்எஸ் புக்ல இருக்கக்கூடிய சம்மு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பியும் சியும் சேர்த்தே கண்டுபிடிங்க. பியும் சியும் சேர்த்தே கண்டுபிடிங்க. ஆனா ஏ வரைக்கும் கண்டுபிடிக்கிறதா புக்ல கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன், பியும் சியும் சேர்ந்து போடுங்க. ஓகேங்களா? இப்ப நான் a பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் நான் போடுறேன். ஓகேங்களா? பிசி என்னங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட்ல போடுவாங்கல்ல ஆன்சரு, அது என்னங்கிறது தெரிஞ்சுங்க. இது தேர்ட் சம்னு போடுங்க. சம் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆன்சர் போடுங்க. சம் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆன்சர் போடுங்க. அப்ப ரெண்டாவது சம்முக்கு நீங்க என்ன பண்ணும் சார், ஆல் ஆன்சர் கரெக்ட்னு போடுங்க. ஏன்னா நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேன்ல. மூணாவது சம்முக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஏ என்ன, ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன, பி என்ன, சி என்ன, இது மூணுமே போட்டுருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த ரெண்டு மட்டும் நான் சொல்றேன், வெரிஃபை பண்ணிங்க. ஓகேங்களா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். ஏ மட்டும் அப்படிங்கும் போது 30. ஏ மட்டுங்கும் போது 30 வரும். ஓகே. பிக்கு சிக்கு என்னன்னு போடுங்க. இதுக்கு வந்து 10 வரும், இதுக்கு ஒரு 30 வரும். ஓகேங்களா? இது மட்டும் நீங்க செக் பண்ணீங்க. ஓகேங்களா? 150. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த மொத்தம் 3 சம்மு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பார்ட் 2ல மொத்தம் 3 சம்மு. ஓகேங்களா? ஒரு சம் நான் டீட்டெயில் நடத்திருக்கேன். மீதி 2 சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர் நீங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்த பார்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் பார்ப்போம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வச்சு நம்ம எப்படி போறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அண்ட் ஆர் கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வர மாடல்லாம் வந்து பார்த்தோன்னா அதை பத்தின ஒரு புரிதல் வந்துட்டா போதும். மீதி எல்லாமே கலந்து கலந்து வரும். அதாவது அந்தந்த டைப்ல சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே என்ன இருக்குன்னா, இப்போ அதே மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து எப்படி பிரிக்கிறதுங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்ப இதெல்லாமே பார்த்துக்கிட்டா அதே மாதிரி இவங்களை விட இவங்க 2 மடங்கு, அந்த மடங்கு பேஸ் பண்ணி வரும் சம். ஓகேங்களா? ஒவ்வொன்றிலையும் அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா இந்த கான்செப்ட் வச்சுதான் கேள்வி நிறைய வந்து மேக் பண்ணுவாங்க. எப்படி வேணா மேக் பண்ணுவாங்க. எப்படி மேக் பண்ணாலும் நம்ம தான் எல்லாத்துலயுமே ஒரு தெரிஞ்சு வச்சுட்டோம். நாலேஜ் இருக்குல்ல, மடங்கு சம்பந்தமா தெரிஞ்சுக்கிட்டோம், பர்சன்டேஜ் வச்சு கேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் ஆர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வேற எப்படி இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி தான் ட்விஸ்ட்னு வைப்பாங்க. இதை தூக்கி அதுல இருந்து இதையும் வைப்பாங்க. எப்படி வச்சாலும் நம்ம அதுல விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம்ல, எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். இது எப்படின்னா சம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னாப்பா, நம்ம கிட்ட வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு, உப்பு இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, பருப்பு இருக்கு. அப்ப என்ன குழம்பு வைக்கணும், வெண்டைக்காய் குழம்பா. அப்ப வெங்காயம் தக்காளிங்கிறது நம்ம எப்படி காமனா நம்ம வந்து வதக்கி தானே பண்ணுவோம். அதே மாதிரிதான். ஓகேங்களா? நம்ம எது எது பொருள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரிதான் என்னென்ன மாடல் இருக்கோ தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன குழம்பு கேட்கறானோ அந்த குழம்பு வச்சுட்டு போக வேண்டியதான். என்ன வேணா குழம்பு கேளு, இருக்கிற பொருள் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நம்ம எல்லாமே பொருள் இருந்தா தான் அதை பண்ண முடியும். அது மாதிரிதான் எல்லா மாடல் நீங்க என்ன ஏதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி ட்விஸ்டடா கேட்டாலும் அழகா போட்டுடலாம். அந்தந்த மாடலே கேட்டாலும் போட்டுடலாம், எல்லாம் கலந்து கேட்டிருந்தாலும் போட்டுடலாம்.
புரிஞ்சுங்களா? கிளியரா? அதனால தான் சொல்றேன் ஒவ்வொரு மாடலும் நல்லா கத்துக்குங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கலப்பு மாறல், நேர்மாறல், எதிர்மாறல்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். இதுக்கு மேல வர்றதுல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கால்குலேஷனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஓகேங்களா? நீங்க பாருங்க. மொத 2 பார்ட் விட அடுத்தடுத்து வரக்கூடிய பார்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிதான் கொண்டு போவேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான மாடல். இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே டைம் ஒன்று இருக்குல்ல, நீங்க எந்த சம்மு கொடுத்தா கூட நீங்க போட்டலாம். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் கடினமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க ஈஸியா போட்டீங்கன்னா இது வரக்கூடிய சம் எல்லாமே ரொம்ப கான்செப்ட் பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா போடலாம். நான் அது உங்களுக்கு அடுத்த பார்ட் நீங்க வரும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.